श्रीमत्रङ्गशटारि संयमिवराल्लब्धागमान्दद्वयम् श्रीमद्वीररघूद्वहात्य सटजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंशदेशिकयते कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गदुरीण सासनवसम् नारायणम् योगीनम्। श्रीमते श्रीलक्ष्मी नृसिंह दिव्यपादुका सेवक श्रीवंशटगोप श्रीनारायण यतीन्द्र महादेशिकाय नमः। लक्ष्मीन्द्र सिंह पाद सरोज युग्म ब्रह्मेन्द्र रुद्र मणिवृंद शिरोभिवन्द्य श्रीमच्छटारि यतिराज सुपूजिते च नित्यं मदीय हृदयं दृढमस्तु लग्नम्। सत्यज्ञान सुख स्वरूपो मनं क्षीराब्धि मध्ये स्थितम् योगारूढमति प्रसन्न वदनं भूषा सहस्रोज्वलम् वृक्षं चक्रपिनाकसाभयकरान् बिभ्राणमर्कच्छविम् चक्रीभूतपनीन्द्रमिन्दुधवलं लक्ष्मीन्द्र सिंहं भजे। विशुद्ध विज्ञानघन स्वरूपं विज्ञान विश्राण भद्रीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पित सन्निधानं लक्ष्म्या समालिङ्गित वामभागं लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्म रुक्म व्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य रेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अस्मद्गुरुपरम्परायै नमः। श्रीरङ्गवीररघुपुङ्गव वेदमौली गुरुवेदतेन्द्र करुणापरिणामबोधं शेषाचलेतु चिरबोधित छात्रवृन्दं शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये। எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். ஒரே நாள்ல செகண்ட் டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கார்த்தால வேதாந்த ரீதியா பார்த்தோம். இதே how to handle success and how to handle failure, how do we accept the failure, இதெல்லாம் நாம வேதாந்த ரீதியா பார்த்தோம். வேதாந்தத்துல என்ன சொல்லி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். கார்த்தால யார் இந்த ஸ்பீச்சை கேட்டாலோ அவளுக்கு இது இப்ப சொல்ல போறது டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். இது பசங்களுக்காக சொல்லக்கூடிய ஸ்பீச். இது ஆஸ் சிம்பிள் அஸ் நம்ம எப்போ சொல்ல முடியுமோ அந்த அளவு சொல்றோம். விஷயம் ஒண்ணுதான், எப்படி ஃபெயிலியரை சமாளிக்கிறது, எப்படி அந்த ஃபெயிலியர்ல இருந்து வெளியில வருது. ஃபெயிலியர்ல இருந்து வெளியில வருது அப்படின்னா நாம எப்படி சக்சஸ் அடையிறது. எப்பவுமே சக்சஸ் மட்டுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இல்ல லைஃப்ல. அக்செப்ட் த ஃபெயிலியர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங். ஃபெயிலியரே வராம ஜீவனம் இருக்குமா அப்படின்னால் லைஃப் ஹஸ் பிகம் போர். ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்மளால இருக்க முடியாது. இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறோம் இல்லையா, மேபி நம்ம எல்லாரும் இப்ப எல்லாம் லிஃப்ட் தான் யூஸ் பண்றோம். ஸ்டெப்ஸ்ல ஏறதெல்லாம் கிடையாது. ஸ்டெப்ஸ்ல ஏறி ஏறும்போது கஷ்டமா இருக்கும். இறங்கும்போது ஏறுறதை காட்டிலும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். நாம எந்த விதமான பெயினும் இல்லாம நம்மளால கடகடன்னு இறங்க முடியும். ஆனா ஏறும்போது கஷ்டமா இருக்கும். யார் நல்லபடியா சரீரத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப என்ன மாதிரி இருக்கிறவால 5 ஃப்ளோர் ஏற சொன்னா ரொம்ப கஷ்டம். என்னால 5 ஃப்ளோர்லாம் ஏற முடியாது. லிஃப்ட் இல்லையான்றதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே இருக்கும் எனக்கு. ஏன் அப்படின்னா லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறி போறது நான் விரும்பல. டைரக்டா 5th ஸ்டெப்புக்கு போறது எனக்கு 5th ஃப்ளோருக்கு போறது எனக்கு ஈஸியா இருக்கு. நாம என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்பா நாம நம்மளுடைய ஆச்சாரியன் அனுகிரகத்தினால நாம மேல போகணும். இதுவே ராமாயணம் நமக்கு காட்டக்கூடியதான விஷயம். ராமாயணம் என்னத்தை காட்டிட்டு நமக்கு லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் ராமாயணம். ராமாயணத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ராமாயணத்துல இல்லாத விஷயமே இல்லை.
இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையேத் அப்படின்னு ஒரு வார்த்தை. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாமே நமக்கு இதிகாச புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதிகாசங்கள் நமக்கு தெரியும், ராமாயணம் மகாபாரதம் இது ரெண்டும் இதிகாசங்கள். புராணங்கள் அப்படின்னு சொன்னால் அஷ்டாதச புராணங்கள். அஷ்டாதசனா 18, 18 புராணங்கள் இருக்கு. 18 உப புராணங்கள் அப்படின்னு சொல்லி செகண்டரி லெவல்ல இருக்கக்கூடியதான புராணங்கள். இதுல சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றான். இப்போ இந்த இதிகாச புராணங்கள்ல நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியம் ராமாயணத்துல, ஏன்னா ஆதி காவியம் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஆதி காவியம்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதான காவியம் அந்த காவியம் தான். அது எழுதுந்து யாரு? வால்மீகி பகவான். வால்மீகி இந்த ஆதி காவியம்னு சொல்லக்கூடியதான ராமாயணத்தை சொல்லியிருக்கார். ஆதர் யாரு? வால்மீகி. அவருடைய ஸ்டோரியும் நமக்கு நல்லாவே தெரியும். அவர் சாதாரணமா இருந்த ஒரு ஆள். அப்போ வால்மீகி பிகம் சக்சஸ்ஃபுல் மேன். எப்படி வெளியில வந்தார் அப்படின்னா, ராமாயணத்தை எழுதுனதுனால வெளியில தெரிஞ்சார். அப்போ எழுதினவருக்கு எவ்வளவு அந்த காவியத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் பாருங்க. அதனாலதானே அவரால் எழுத முடிஞ்சது. பிரம்மா சொன்னார் இதை எழுதுன்னு சொன்னார். அது எழுதுன்னா ராமனுடைய ஸ்டோரி மட்டும் அவர் எழுதல, நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் எழுதினார். ஏன் நம்ம இந்த மாதிரியான ஒரு டைட்டில் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் ராமாயணா அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனையோ விஷயங்கள் ராமாயணத்துல இருக்கு. சின்ன பசங்களா இருக்கக்கூடிய நாம சத்தியம் மட்டுமே பேசணும். மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ற ஒரு விஷயத்த, பிலாசபிக்கலா ஸ்பீச் வேணும்னா நம்ம சத்யன் சுவாமி கிட்ட கார்த்தால ரெக்கார்டிங் வாங்கி கேட்டுக்கணும் இல்லையா? ரொம்ப சிம்பிளா புரியணும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்கல இருந்து சொல்லிட்டு போறேன். இது இந்த ஸ்பீச் நாட் ஃபார் எல்டர்ஸ், ஒன்லி சில்ட்ரனுக்காக தான் இந்த விஷயங்கள் சொல்லப்படுறது. பெரியவாள் மறுபடியும் சொல்றேன், தப்பா நினைச்சு கூடாது. ஹை லெவல்ல இருக்கிற இல்ல அப்படின்ற திங்கிங் இருக்கக்கூடாது. குட்டி குட்டி விஷயங்களை சொல்லி இந்த ஸ்பீச்சை நான் முடிச்சுக்கிறேன். ஆனால் ராமாயணத்துல என்ன, வேதாந்தத்துல என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்க கேட்டுக்கணும். இப்போ சத்தியமா பேசணும், சத்தியம் மட்டுமே பேசணும். ஃபர்ஸ்ட் லெசன் என்ன ராமாயணத்துல? சத்தியம் பேசணும், பொய் சொல்லக்கூடாது எப்பவுமே. நதே அன்றுதா வாக் பவிஷ்யதி, உங்களுடைய வார்த்தைகள் பொய்யே ஆகாதுன்னு பிரம்மா வால்மீகி இடத்துல சொல்றாங்க. எழுதினவருடைய வார்த்தையே பொய்யாகாது அப்படின்னா அதை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்க நாமும் பொய் சொல்லலாமா? அதனால சத்தியம் பேசணும் எப்பவுமே. ரெண்டாவது, தர்மம் சர, தர்மத்தை மட்டுமே பண்ணணும், அதர்மத்தை பண்ணக்கூடாது. இப்போ அதர்மத்தை பண்றது நம்மளுடைய காரியம் கிடையாது. சாஸ்திரம் கஷ்டமான விஷயங்களை சொல்லும், ஆனா அது ஈஸியா இருக்கும். வில்லிவரா ஐயங்கர் எப்பவுமே இந்த கோட் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆல்வேஸ் ஹி கோட்டட் திஸ் லைன். எது அப்படின்னா, மாதா பித்ரு சகசிரேபியா வத்சலதரம் சாஸ்திரம். அப்பா அம்மாவை காட்டிலும் 1000 டைம்ஸ் நமக்காக திங்க் பண்ணக்கூடியது சாஸ்திரம். அப்பா அம்மா நம்மளை பத்தி திங்க் பண்ணிட்டு இருப்பா, நம்மளை பத்தி திங்க் பண்ற தவிர அவளுக்கு வேற வேலை இல்லை. அவளை காட்டிலும் 1000 டைம்ஸ் நமக்காகவே திங்க் பண்ணும் சாஸ்திரம். நாம என்ன பண்ணணும்? இதம் கர்த்தவியம், இதம் ந கர்த்தவியம். இத பண்ணணும், இத பண்ணக்கூடாது. எதை பண்ணணும்? தர்மம் சர, தர்மத்தை பண்ணணும். கார்த்தால எழுந்துக்கிறோம், கார்த்தால எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஏகப்பட்ட தர்ம காரியங்கள் சொல்லியிருக்கு, நமக்கெல்லாம் தெரியும். கார்த்தால எழுந்ததுல இருந்து ஆரம்பிச்சு பகவன் நாம ஸ்மரணம் தொடக்கமாக ராத்திரி தூங்கும் பொழுதும். சின்ன வயசுல ஒரு ஸ்லோகம் சொல்லி தருவா இல்ல, கராகிரே வசத்தே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலேத்து கோவிந்தா, பிரபாத்தே கரதர்ஷனம். இது நமக்கெல்லாம் சின்ன வயசுல ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்திருக்கா. வில்லிவரா ஐயங்கர் தன்னுடைய ஆன்மீகத்துல இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் நிறைய சொல்றாரு.
கிராஹகிரஸ்தே கஜேந்திரே அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். காலத்தால எழுந்த உடனே சொல்லக்கூடியதான ஸ்லோகங்கள். நமக்கு இப்ப தெரிய வேண்டாம் அந்த ஸ்லோகங்கள், இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு நாம அதை தெரிஞ்சுப்போம். இப்ப சின்னதா இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் நமக்கு பெரியவாள் சொல்லி கொடுத்துருக்காங்க. காத்தால எழுந்து பண்ணணும், தீர்த்தாமாடுறோம், தீர்த்தாமாடின பிறகு சந்தியாவந்தனங்கள்லாம் பண்றோம். இப்போ ஒரு நாள் பண்ண முடியும், பல நாள் பண்ண முடியாம ஜபங்கள்ல வித்தியாசங்கள் வரும். ஒரு நாள் எக்ஸாம், ஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரமா போகணும், ஜபங்கள்ல வித்தியாசங்கள்லாம் வருது. ஸ்கூலுக்கு போறோம், ஒரு நாள் நம்மளால இன்ட்ரெஸ்டா படிக்க முடியாது, அடுத்த நாள் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எக்ஸாம் எழுதுறோம், எல்லா வாட்டியும் நாம ஒன்றும் கம்ப்யூட்டர் இல்லையே, எல்லா வாட்டியும் ஒரே மாதிரியா ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஒரு வாட்டி ரிசல்ட் ஜாஸ்தியா இருக்கும், ஒரு வாட்டி கம்மியா இருக்கும். எப்ப கம்மியா இருக்கோ அந்த வாட்டி என்ன பண்றோம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது அடுத்த லெவல் போறதுக்கு நாம மோட்டிவேட் பண்ணிட்டு விஷயங்களை ப்ரிப்பேர் பண்றோம். ப்ரிப்பேர் பண்ணும்போது சக்சஸ் நம்ம கண்ணுக்கு எதிர இருக்கு. அந்த சக்சஸை எப்படி கேட்ச் பண்றது? கீழே இருக்கக்கூடியது நம்ம ஒரு வாட்டி சக்சஸ்ல இருந்து தவறி போயிட்டோம். ஃபெயிலியர்னு சொல்லல நான், சக்சஸ்ல இருந்து தவறி போயிட்டோம், சக்சஸ் இல்லை. இப்போ மற்றவாளை பார்த்தா நமக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு வாட்டி நாம ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறோம், இன்னொரு வாட்டி இன்னொருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறோம். அப்போ முதல் வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின நமக்கு ரெண்டாவது வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவர் பார்த்தா கஷ்டமா இருக்கு. நமக்கு ஜெலஸ் இல்ல, ஜெலஸ் வேண்டாம் நமக்கு. ஆனால் ஹவு டு ஹேண்டில் ஃபெயிலியர்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். வி அக்செப்ட் அவர் ஃபெயிலியர். நமக்கு முதல்ல இந்த ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கணும். யார் அக்செப்ட் பண்ணிண்டா? எல்லாமே வி நீட் எக்ஸாம்பிள் இல்லையா? யார் ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிண்டா அப்படின்னா, லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் ராமாயணம். ராமாயணத்துல அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்கிறோம். இப்போ எல்லாருமே பாருங்களேன், ராமாயணத்துல நமக்கு கதை தெரியும். ராமன் அக்செப்ட் பண்ணிட்டார். முதல் நாள் கூப்பிட்டுட்டு உனக்கு தான் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி, மறுநாள் இந்த அயோத்தி மாதிரி இருக்கக்கூடியதான பெரிய கண்ட்ரிக்கு நீதான் சக்கரவர்த்தியாக போற. அப்ப என்ன வயசு இருக்கும்? ஒரு 21 இருந்து ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கும். 21 to 25 அவருக்கு இருக்கும். அப்படி திங்க் பண்ணுங்க. ஏன்னா ஊனசோடச வருஷமேனு 16 வயசுன்னு சொல்றாரு. 16 வயசுக்கும் கம்மின்னு சொல்றாரு தசரதன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷம் வச்சுக்கோங்களேன், 21 to 25 அந்த மாதிரி காலம் வச்சுக்கணும். ஒரு 21 to 25 இருக்கக்கூடியதான ஒரு யூத்துக்கு ஒரு பெரிய விஷயத்த சொல்லி இருக்காரு அப்பா. உங்களுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்ன உடனே பெரிய சக்சஸ் வந்துடுத்தோன்னு அவர் பெருசா நினைக்கல இல்லையா? நாம எப்படி இருக்கணும்? நமக்கு பெரிய சக்சஸ் வந்தா நாம ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆக முடியாது, ஆகவும் கூடாது. பெருமாள் சங்கல்பம். நாம என்ன நினைக்கணும்? எல்லாத்துலயும் பெருமாள் சங்கல்பம் இது வந்திருக்கு. சக்கரவர்த்தி பரிவர்த்தனத்தை, இதுக்கப்புறம் என்ன வரும்ன்றது நமக்கு தெரியாது. இப்போ பெருமாள் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுத்திருக்கான். அடுத்தது பெருமாள் நமக்கு எந்த மாதிரியான விஷயத்தை கொடுப்பான் அப்படின்றது தெரியாது. ஆனா we need more practice. நாம அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நாம போன வாட்டி சக்சஸ் ஆயிட்டோம், அடுத்த வாட்டி சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு ஸ்லோகம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, அப்பப்ப நம்ம சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் இல்லாம பார்க்கலாம். கஷ்டம் இல்லாத மாதிரி சொல்றேன். உத்தியோகினம் புருஷ சிம்மம் உபைதி லக்ஷ்மி தெய்வேன தேயமிதி கா புருஷா வதந்தி தெய்வம் நிகத்திய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா யத்னே கிருத்தே எதின சித்தியதி கோத்திர தோஷா அப்படின்னு நான் சின்ன வயசுல படிக்கும் போதுதான் ஒரு 6th 7th எல்லாம் சொல்லி தருவான் இந்த ஸ்லோகத்தை. ஒரு மேல் என்ன பண்ணணும்? உத்தியோகத்துக்கு போகணும். he needs a job. ஜாப் இல்லைன்னா கஷ்டம். ஒருத்தர் என்ன பண்றார்? நான் எங்கேயும் போக மாட்டேன், ஆத்துலயே தான் இருப்பேன், எந்த இடத்துக்கும் போக மாட்டேன். தமிழ்ல ஒண்ணு சொல்லுவா, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும் அப்படின்னு. நான் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேன், நான் ஆத்துல இருப்பேன், ஆனா எனக்கு வர வேண்டியதெல்லாம் தானா வரணும். எவ்வளவு சம்பாதிக்கணுமோ அவ்வளவும் தானா வரணும். கதவை தட்டி அவளை கொடுத்துட்டு போகணும். அப்படி இருக்கக்கூடாது. நாம முயற்சி பண்ணணும் எல்லா விஷயத்திலையும். நாம எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோமோ, கீப் ட்ரையிங் கீப் ஆன் ட்ரையிங்வா, நாம எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பெருமாள் நமக்காக இறங்கி வருவார். தெய்வம் நிகத்திய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா. பெருமாளை விட்டுட்டு நாம நிறைய விஷயங்களை நாம செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு நாம காரியங்களை பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? பெருமாள் நமக்காக இறங்கி வருவான். இவன் இவ்வளவு கஷ்டப்படுறான் பாத்தியா அப்படின்னு. தெய்வம் நிகத்திய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா யத்னே கிருத்தே. நாம முயற்சி பண்ணிட்டோம், ட்ரை பண்ணிட்டோம்.
ஆனாலும் அது சக்சஸ்ஃபுல்லா முடியல. போய் ட்ரை பண்ணோம், ஆனா சக்சஸ்ஃபுல்லா முடியல அப்படின்னா நம்ம கிட்ட தப்பு இல்லை. நம்மளை சுத்தி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, ஏதோ தப்பாயிடுச்சு. எங்க வாத்தியார் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், இந்த ஸ்பீச் காமெடி எலக்யூஷன் கான்டெஸ்ட்டுக்கு எல்லாம் போனா ஒரு டைட்டில் கொடுத்து 5 minutes பேச சொல்லுவான். இந்த மாதிரி இப்போ 1 hour பேசுறது ரொம்ப ஈஸி இல்லையா, 5 minutes பேசுறது ரொம்ப கஷ்டம். ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்ல 5 minutes பேசுங்க சுவாமி அப்படின்னா நான் பேச மாட்டேன். இப்ப என்கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் சுவாமி ஒரு 2 minutes பேசுங்க சுவாமி, ஏன்னா டைம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 minutes அப்படின்னா எனக்கு பேச தெரியாது. நான் வந்து என்ன சொல்லுவேன், இது எனக்கு பெரிய பாக்கியம். அந்த பெரிய பாக்கியம்னு சொல்றதுக்குள்ளே 2 minutes முடிஞ்சு போயிடும். அதுக்குள்ள தேங்க்யூ வெரி மச் இல்லையா, முடிச்சுட்டு வர வேண்டியதுதான். அப்பெல்லாம் ஸ்பீச் அப்படிதான் இருக்கும். எலக்யூஷன் கான்டெஸ்ட்ல நேஷனல் லெவல்ல நான் போயிருக்கிற காம்படிஷன்லாம் அப்படிதான் இருக்கும். எங்க வாத்தியார் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பார். காணிம்பாக்கம் சுவாமிலாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்பொழுது என்ன ஆகும், நான் பேசுவேன், பேசிட்டு பிரைஸ் வரும்னு சொல்ல முடியாது. ஆல் ஓவர் இந்தியா இல்லையா, ஆல்வேஸ் வந்து எப்படியும் அரௌண்ட் 19-20 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பா. அதுல நமக்கு தான் பிரைஸ் வருமா, கஷ்டம். நமக்கு சம்ஸ்கிருதத்துல பேசி பழக்கம், அங்கெல்லாம் போனா ஹிந்தி தெரியாது. அவ கேட்கிற கேள்விதான் முக்கால்வாசி ஹிந்தியில இருக்கும். அதை நாம ஒண்ணு புரிஞ்சுட்டு நாம ஒண்ணு பதில் சொன்னா அது சக்சஸ்ஃபுல்லா முடியுமான்னா முடியாது. அப்படியே நான் ஒரு 3-4 times பிரைஸ் வாங்கியிருக்கேன். எங்க வாத்தியார் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவார், எத்தனை கிருத்தே எதின சித்தியதி கோத்திர தோஷா. நாம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ட்ரை பண்ண நமக்கு இருக்கக்கூடியதான செல்ஃப் மோட்டிவேஷனையும் இல்ல நமக்கு இருக்கக்கூடியதான ஒரு திருட விசுவாசத்தையோ நம்ம என்னைக்குமே விடக்கூடாது. நாம என்னைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பலம், மென்டல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, நாம இந்த காரியத்தை கண்டிப்பா முடிப்போம் அப்படின்றத மென்டல் ஸ்ட்ரென்த். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன், இதம் மயா கர்த்தவ்யம், என்னால இது செய்ய முடியும். பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப வெள்ளிக்கிழமையில நம்ம ஆத்துல தாயார் இருக்கா. இப்ப வெள்ளிக்கிழமையில தாயாருக்கு திருமஞ்சனம், தாயார் இருக்கா, தாயாருக்கு திருமஞ்சனம் பண்ணணும். இப்ப மத்த நாள்ல நான் வந்து 5:30 between 5:15 to 5:30 நான் எழுந்துக்கிறேன். ஆனா வெள்ளிக்கிழமையில 5:30 இருந்தா கஷ்டம். ஏன்னா 6:30 மணிக்கு எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, 6:45 மணிக்கு. அப்ப நான் வெள்ளிக்கிழமைன்னா முன்னாடி எழுந்துக்கணும். நான் ஒரு 4:15 இருந்து 4:30 எழுந்தாதான் தாயார் திருமஞ்சனத்தை முடிச்சுட்டு நான் மேல கிளாஸுக்கு போக முடியும். மைண்ட் என்ன செட் ஆயிருக்கோ, ஃப்ரைடே இன்னைக்கு தாயார் திருமஞ்சனம் முடிக்கணும் அப்படின்றது எனக்கு செட் ஆயிருக்கும். அப்போ சுக்ரீவன் எப்படி இருந்தார், நம்ம குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். ராமாயணத்துல பல கேரக்டர்ஸ் இருக்கு, எத்தனையோ கேரக்டர்ஸ்ல கேரக்டர் நமக்கு இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கக்கூடியதான கேரக்டர் சுக்ரீவன். சுக்ரீவனுடைய விஷயங்களை நம்ம பார்க்கப்படும். இந்த டைட்டில் இருக்கு இல்லையா, இந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இது நிறைய பேரை பார்க்கலாம். ஏன்னா சுக்ரீவன் ஓகே, ஒரு பக்கம் பார்த்தால் மாரீச்சன் இந்த டைட்டிலுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கக்கூடியவன் மாரீச்சன். அதே மாதிரி நாம வந்து பரதனையே பார்க்கலாம் இல்லையா. ஹவு டு அக்செப்ட் ஃபெயிலியர்ன்றது அண்ணா கிட்டே தோத்து போயிட்டாங்க. அவன் நினைச்சிட்டு வந்தது என்ன, அண்ணாவை திரும்பி கூட்டிட்டு போனோம் அப்படின்னு நினைச்சிட்டான். இங்கேருந்து வந்தான், எல்லாரையும் கூட்டிட்டு வந்தான் என்ன சொன்னா, நாம குழந்தைகள் இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நாம மற்றவா பேர்ல தப்பு சொல்லக்கூடாது, தப்ப நம்ம பேர்ல சொல்லிக்கணும். நீ ஏன்டா படிக்கல, பக்கத்துல இருக்கிறவன் ஒழுங்கா எனக்கு சூட்டபிளா இல்ல அதனால நான் படிக்கலன்னு சொல்லக்கூடாது. பக்கத்துல இருக்கிறவன் சூட்டபிளா இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, நாம நல்லா படிச்சிருக்கணும் இல்லையா. நம்ம மேலதான் தப்பு. நாம ரொம்ப அழகா சொல்லுவா, ஒருத்தரை நம்ம இப்படி கை காட்டுறோமா, இப்படி ஒருத்தரை கை காட்டும் போது தம்பிங்கிற வச்சு மிச்சம் 3 விரல் வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கு, நம்மளதான் காட்டுறது. நம்ம யார வேணா இப்படி அவன் தான் தப்பு பண்ணான் அப்படின்னு சொல்லலாம். பரதன் அப்படி சொல்லல. பரதன் என்ன சொன்னார், எல்லாமே என் மேலதான் தப்பு, யார் மேலேயும் தப்பு கிடையாது, யார் மேலேயும் நான் தப்பு சொல்லவே இல்லை, எந்த தப்பும் வந்து என்னுடைய தப்பு. மத் பாபமேவ அத்தனை நிமித்தமாசீத், என்னுடைய நான் கைகேயிக்கு பையனா பிறந்தேன் இல்லையா, அதுதான் தப்பு. ராமன் மேல தப்பு இல்லை, லக்ஷ்மணன் மேல தப்பு இல்லை, தசரதன் மேல தப்பு இல்லை, சுமித்திர மேல தப்பு இல்லை, கைகேயி மேல தப்பு இல்லை, யார் மேலேயும் தப்பு கிடையாது. நச்சு ராகவஸ்திய நச்ச சீதாயா, யார் மேலேயும் தப்பே கிடையாது. தப்பு யார் மேல தெரியுமா, மத் பாபமேவ அத்தனை நிமித்தமாசி. ஹவு டு அக்செப்ட் ஃபெயிலியர்னு சொன்னாரு,
அது பாருங்க, மத்பாபமேவ அத்திர நிமித்தமாசி, நான் கைகேயிக்கு பையனா பிறந்தனே அதுதான் தப்பு அப்படின்னு சொன்னேன். இப்ப சுக்ரீவன் இதை பண்ணல. சுக்ரீவன் என்ன பண்ணார், ராமன் மேல அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் இல்ல. முதல்ல சுக்ரீவனுக்கு தன் மேல இருக்கக்கூடிய பயம் இருந்தது. என்ன தோத்து போயிட்டோமோ இல்லையோ, வாலிய பார்த்து பயம். வாலி யாரு? சுக்ரீவனுடைய அண்ணா. வாலிய பார்த்து ஒரு பயம் இருக்கு. ஏன் அப்படின்னா, அவன் அடிச்சு அனுப்பிட்டான், புதைச்சு போட்டோன்னு விட்டான். நம்ம தம்பி இல்ல, நம்ம தம்பி யாரும் அந்த அளவுக்கு எல்லாம் தப்பு பண்ணா கூட நாம அவனை அவ்வளவுலாம் தண்டிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம குழந்தை அவன். இவர் என்ன பண்றாரு, வாலி சுக்ரீவனை புதைச்சு போட்டோன்னு விடுறார். அவன் போய் எங்க இருக்கான்? ரிஷ்யமுக பர்வத்தத்துல இருக்கான். அந்த ரிஷ்யமுக பர்வத்தத்துக்கு வாலி வர முடியாது. ஏன் வர முடியாது அப்படின்னா, வாலி முன்னாடி பண்ண ஒரு தப்பு. வாலி முன்னாடி பண்ண ஒரு தப்புனால வாலியால ரிஷிமுக பர்வத்தத்துக்கு வர முடியாது. இத சுக்ரீவன் எப்பவுமே இதை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். ஏன்னா 4 பேர் கூடவே இருக்கா சுக்ரீவனோட. அந்த 4 பேருக்கு என்ன வேலை அப்படின்னா, சுக்ரீவனுக்கு நல்ல விஷயங்களை சொல்றது மட்டும்தான் வேலை. நாமளும் சில்ட்ரனா இருக்கிறவா, நல்ல விஷயங்களை யார் சொல்லி தராலோ அவ கூட நம்ம டிராவல் பண்ணணும். நாம தப்பான ஆளோட டிராவல் பண்ணக்கூடாது. எவன் ஒருத்தன் டயத்துக்கு நம்மளை சந்தியாவந்தனம் பண்ண சொல்றாளோ அவளோட நம்ம டிராவல் பண்ணலாம். சந்தியாவந்தனம் தானே, 8 மணிக்கும் பண்ணலாம், ராத்திரி 10 மணிக்கும் பண்ணலாம், இதுல என்ன இருக்குப்பா அப்படின்னு சொல்றவாளோட நம்ம டிராவல் பண்ணக்கூடாது. நான் வெயிட் பண்றேன், 10 நிமிஷம் அதிகமா ஆனாலும் பரவாயில்லை, சந்தியாவந்தனத்தை நன்னா பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றா இல்லையா, நல்லவாள், பெரியவாள், குட் பீப்புள், அவளோட நம்ம டிராவல் பண்ணணும். இப்ப சுக்ரீவனுக்கு அப்படி டிராவல் பண்றதுக்கு 4 பேர் இருக்கா. யார் அந்த 4 பேர் அப்படின்னு பாருங்க. ஹனுமான் இருக்கார், ஜாம்பவான் இருக்கார், இந்த மாதிரி சில பேர் சுக்ரீவனோடவே இருக்கா. இவாள்லாம் அவனை மோட்டிவேட் பண்ணி உனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவன் வாலியின் இடத்துல தோத்து போயிட்டான். தோத்து போன உடனே என்ன, தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். தனியா உட்கார்ந்துட்டு அவன் ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லிட்டு இருக்கான். இது ஒண்ணு. ரெண்டாவது, எப்படி ஃபெயிலியர்ல இருந்து சக்சஸுக்கு வருது, அது வரத்துக்கான பிராக்டிஸ் இருக்கணும் இல்லையோ. அந்த பிராக்டிஸ் சமயத்துல நாம ட்ரை பண்ணும்போது நமக்கு நல்லவாளோட சம்பந்தமும் கிடைக்கும். அந்த சம்பந்தம் யாரு? வெளியில இருந்து நமக்கு நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வருவான். எப்பவுமே நாம நேர்மையா இருந்தால், உண்மையா இருந்தால், சத்தியமா இருந்தால், நல்ல விஷயங்களை மட்டும் பண்ணிட்டு தர்மமானா இருந்தால் நமக்கு எந்த விதமான கஷ்டமும் எப்பவுமே வராது. ஏன்னா ஹவு டு பிரிங் பேக் ட்ரஸ்ட் ஆஃப்டர் ஃபெயிலியர், இந்த சக்சஸ்ன்றது நமக்கு வரணும். சுக்ரீவா ட்ரஸ்ட் வித் ராமன். ராமனிடத்துல அவனுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. நாமளும் நம்ம டீச்சர்ஸ் இருக்கா, நம்ம டீச்சர்ஸ் எப்படி இருப்பா, நமக்கு சக்சஸ் கொடுக்கறதுக்காகத்தான் அவ இருக்கா. அவளுக்கு சக்சஸ் தேவை இல்லையே, அவளுக்கு தேவை ஆச்சாரியர்கள் இருக்கா. இப்போ ஐஷிங்கர் இருக்கா. இப்போ ஐஷிங்கர் கார்த்தால 4 மணிக்கு எழுந்துக்கிறார். 4 மணிக்கு எழுந்துட்டு திருவாராதனங்கள்லாம் பண்ணி முடிக்கிறார். ரொட்டீனா ஒர்க்கு டெய்லி நடந்துட்டு இருக்கு. 24x7 பிளான் பண்ணா போல ஒர்க் நடக்கணும். அதுல கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுன்னா கூட அவருக்கு ரொம்ப கஷ்டம். நாம ஒரு நாள் தூங்கலாம், நமக்கு சண்டே ஹாலிடே. அதனால இப்ப எனக்கு பிரதம ஹாலிடே. பிரதம அன்னைக்கு நான் என்ன பண்றேன், எனக்கு எந்த கிளாஸுமே கிடையாது. ஸோ ப்ராபபிளி பிரதமையில நான் என்ன பண்றேன், வேக்கப்பட்டு 7 o'clock இல்லைன்னா 6:30 7 o'clock. ஏன்னா எனக்கு கிளாஸே கிடையாது. இதை மாதிரி ஐஷிங்கர் சொல்ல முடியுமா, இன்னைக்கு எனக்கு எதுவும் கிடையாது, நான் ஒரு 7 o'clock 7:30 எழுந்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அவர் 4 o'clock தான் எழுந்துக்கணும். அவருக்கு வேலை இருக்கு, டெய்லியுமே வேலை இருக்கு. உனக்கு சண்டே, எனக்கு பிரதமே, இந்த வித்தியாசம் இருக்கலாம். ஆனா அவருக்கு அப்படி இல்லையே. கண்டிப்பா எழுந்தானே ஆகணும். எல்லாருமே எல்லா நாளும் எழுந்தானே ஆகணும். அவர் எழுந்து என்ன பண்றார், ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கார். ரொட்டீன் ஒர்க்கை யாருக்காக பார்க்கிறார்? இப்போ அந்த திருவாராதனம் பண்றதுனால அவருக்கு ஏதாவது சந்தோஷம் கிடைக்க போறதா? அதாவது சந்தோஷம்னா பெருமாள் திருவாராதனம் பண்றது சந்தோஷம். அவருக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் இருக்கா? அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே நமக்காக அவர் பண்றார். நாம நன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் அந்த காரியங்கள் பண்றார் டெய்லி.
சமாச்சரணம் பண்றார், பரநியாசம் பண்றார், பாடம் சொல்றார், எல்லாருக்கும் உபன்யாசங்கள் சொல்றார், திருப்பி சாயங்காலம் சன்னதிக்கு வரார், எல்லா வேலையும் ஒழுங்கா ரொட்டீனா நடக்கிறதான்னு பார்த்துட்டு இருக்கார். எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், எந்த டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தாலும் அவருக்கு கஷ்டமாயிடும். அதனால ரெகுலரா ஒர்க் நடந்துட்டு இருக்கா கண்டினியூஸா. இதெல்லாம் யாருக்காக பாக்குறேன்? நமக்காக பாக்குறேன். அப்ப டீச்சர்ஸோட வேலை என்ன? நமக்காக, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கக்கூடிய நமக்காக உழைக்கிறது தான் டீச்சர்ஸோட வேலை, வேற எதுவும் கிடையாது இல்லையா? இப்ப ராமன் யாருக்காக இருக்கார்? சுக்ரீவனுக்காக இருக்கார். சுக்ரீவனை என்ன பண்ணணும்? சுக்ரீவனை சக்சஸ்ல கொண்டு போய் நிறுத்தணும். இதுதான் ராமனுடைய வேலை. அப்போ ராமன் இந்த வேலையை பார்க்கிறார், சுக்ரீவனை சக்சஸ்ல கொண்டு போய் நிறுத்தணும்ன்ற வேலையை பார்க்கிறார்னா, அப்போ சுக்ரீவன் எப்படி இருக்கணும்? ராமன் இடத்துல ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். அப்ப நமக்கு என்ன வேணும்? இப்போ அதே மாதிரி யோசிச்சு பாருங்க. இப்போ சுக்ரீவனுக்கு ராமன் இடத்துல எப்படி ஒரு ட்ரஸ்ட் வேணும்னு சொல்றோமோ, மகா விஸ்வாசம், அதே மாதிரி நம்ம ஆச்சாரியர்கள் மேல, நம்ம டீச்சர்ஸ் மேல, நம்ம பேரண்ட்ஸ் மேல நமக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். அடுத்த ஸ்லைடு சொன்ன ட்ரஸ்ட் இருக்கணும். அந்த ட்ரஸ்ட் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா, ஃபெயிலியர்ல இருந்து சக்சஸ்க்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். சுக்ரீவன் என்ன பண்ணான்? டிபீட்டட் பை ஹிஸ் ஓன் பிரதர் வாலி. சரி, அப்படியே விட்டானா? நான் தோத்து போயிட்டேன், இனிமே என்னால இருக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னான். இல்ல, அடுத்த ஸ்டெப்புக்கு போறான். அங்க இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்றான் அப்படின்னா, எப்படி இந்த ஃபெயிலியர்ல இருந்து சக்சஸ்க்கு போறது. இப்ப முதல்ல வாலியை தோக்கடிக்கணும் அப்படின்றது எண்ணம் இல்லை, எப்படி தன்னை சர்வைவ் பண்ணிக்கணும்ன்றது முதல் எண்ணம். இப்ப நம்மளை நம்பி ஒரு 4 பேர் இருக்கான், அவளை எப்படி காப்பாத்துறது? இப்போ இந்த சர்வைவல்ன்றது இருக்க, நாம தோத்து போயிட்டா நமக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும். தோத்து போயிட்டு எப்ப நம்ம லோன்லியா இருக்கமோ, நன்னா யோசிங்க, ராஜ்யம் இல்லை, ஒய்ஃபோ குழந்தைகளோ யாருமே இல்லை, தனியா நிக்கிறான். தனியா இருக்கும்பொழுது கூட ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு 2-3 பேர் இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது அவனுடைய ராஜ்யம் போச்சு, அவனுடைய கான்பிடன்ஸ் போச்சு, எல்லாமே போச்சு. நேர ரிஷியமுக பர்வதத்துல வாலிக்கு பயந்துட்டு ஒளிஞ்சுட்டு இருக்கான். அவனோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா, வேற எதுவுமே யோசிக்க முடியாது, பயந்துட்டே இருக்கணும். இதை தவிர வேற எதுவும் இல்லை. சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, லலாட்டே லிகிதா ரேகா பரிமாட்டும் நசக்கியதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். செகண்ட் லைன், ஐம் டெல்லிங் த ஃபர்ஸ்ட் லைன். ஹரினாபி ஹரேனாபி பிரம்மனாபி சுரைரபி லலாட்டே லிகிதா ரேகா பரிமாட்டும் நசக்கியதே. ஹரினாபி, ஹரிஹி தெரியும் உங்களுக்கு, ஹரிஹினா மகாவிஷ்ணு. ஹரேனாபி, ஹரன்னா சிவபெருமான், லார்ட் சிவா. ஹரினாபி ஹரேனாபி பிரம்மனாபி, பிரம்மா அப்படின்னா சதுர்முக பிரம்மா, பிரம்மா விஷ்ணு சிவன். துரைரபி, தேவர்கள், இந்திராதி தேவர்கள், இவா யாராவானா இருக்கட்டும். லலாட்டே லிகிதா ரேகா பரிமாற்றும் நசக்கியது. தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த லலாட்டே அப்படின்னா இந்த நெத்தி, இந்த ஃபோர்ஹெட். லலாட்டே லிகிதா ரேகா, இந்த நெத்தியில ஒண்ணு எழுதியிருக்கும், அது யாராலையும் மாத்தவே முடியாது கடைசி வரைக்கும். என்ன எழுதியிருக்கு? வாலிக்கு ராஜ்யம் இல்ல, சுக்ரீவனுக்கு தான் ராஜ்யம். ஃபெயிலியர்ன்றது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், சக்சஸ்ன்றது லிகிதா ரேகா பரிமாட்டும் நசக்கியது. நமக்குன்னு இருக்கிறது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். சாகுந்தலம் அப்படின்னு ஒரு கிரந்தம், காளிதாசனுடைய ஒர்க் அது, அபிஜ்ஞான சாகுந்தலம். அதுல இருக்கு, பவிதவியதானாம் துவாராணி பவந்தி சர்வற்ற. சுவாமி எத்தனை மணி வரைக்கும் சொல்லணும்? ஈவன் இந்தியா டைம் பிரகாரம் 6:10 இப்போ. இல்லடி, என்னது 5:30 to 6:30 1 hour இருக்கு. 1 hour இருக்குல்ல, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? இல்லடி, எனக்கு ஐ திங்க் இப்பவே உங்களுக்கு 11:30 கிட்ட இருக்கும் இல்லையா? 11:40. லிகிதா ரேகா லலாட்டே, அதை மாத்த யாராலையும் முடியவே முடியும். சரி, மாத்த யாராலையும் முடியாது, எனக்கு கிடைக்கிறது கண்டிப்பா எனக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னா, யாரு எப்போ எப்படி கிடைக்கும்? யார் கொடுப்பா அதை நமக்கு? அதை சொல்றார். ஏன்னா நம்ம நல்ல காரியங்கள் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்ம சுத்தி இருக்கிறவால நம்மள நல்ல காரியங்கள் பண்ண விட மாட்டான். புண்ணியஸ்ய பலம் இச்சந்தி புண்ணியம் ந குர்வந்தி மாணவாக.
பாபஸ்ய பலம் நேச்சந்தி பாபம் குர்வந்தி எத்தனதா. ஒரு ஸ்லோகம் இருக்கு, அழகான ஸ்லோகம். புண்ணியசிய பலம் இச்சந்தி. இதெல்லாம் இந்த 6th 7th அந்த மாதிரி சமயங்கள்ல சொல்லித்தர ஸ்லோகம் இதெல்லாம். புண்ணியசிய பலம் இச்சந்தி. எல்லாரும் புண்ணியம் பண்ணணும்னு ஆசைப்படுவா, புண்ணியத்தினுடைய பலன் வேணும் எனக்கு. ஆனா யாரும் புண்ணியத்தை பண்றதே இல்லை. அவங்க நல்ல காரியங்களை பண்ண மாட்டோம். ஆனா நல்ல காரியங்களுக்கு இருக்கக்கூடிய பலன் இருக்கு பாரு, அது மட்டும் எனக்கு வேணும். பாபசிய பலம் நேச்சந்தி, பாபத்துடைய பலன் எனக்கு வேண்டாம். ஆனா பாபம் குருவந்தி எத்தனை, தப்பான காரியங்களை கஷ்டப்பட்டால் செய்வோம் போய். அப்படி இருக்கும்போது தப்பான காரியங்களை செய்யாம இருக்கணும்னா ஒருத்தர் வரணும், யாராவது ஒருத்தர் வரணும். எப்படி ராமானுஜர், பகவத் ராமானுஜர் இந்த லோகத்தையே திருத்தினார், தப்பான காரியங்களை செய்ய விடாம திருத்தினார். ஆச்சாரியால் எல்லாரும் பாருங்களேன், நன்னாவே தெரியும் உங்களுக்கு. நாதமுனிகள், அப்புறம் ஆளவந்தார், நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆளவந்தார், பெரிய நம்பிகள், ராமானுஜர், சுவாமி தேசிகன், அதுக்கு மேல அவளுடைய ஆச்சாரியர்கள். இப்போ இவாள்லாம் அவளுடைய ஒரு விஷயங்களை, அவளுடைய ஒரு கேப்பபிலிட்டியை காமிக்கிறதுக்காகவா அவன் கிரந்தங்கள்லாம் பண்ணான்? இல்ல, நாமெல்லாம் நன்னா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் கிரந்தம் பண்ணான். அப்போ அந்த ஆச்சாரியன் மாதிரி இங்க ஒருத்தர் வரார். யாரு? எம்பெருமான் ராமனே வரார். ராமனுக்கு சுக்ரீவனோட சேர்றதுனால ராமனுக்கு ஏதாவது பெருமை இருக்கா? சுக்ரீவன் இல்லைன்னாலும் ராமனுக்கு பெருமை தான். சுக்ரீவன் தேவையே இல்லை. கடைசியில சொல்றாரு, உன்னாலதான் நான் இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா உனக்கு, நினைச்சுட்டு இருக்கியா அப்படின்னு. நீ இல்லைன்னா கூட என்னால வர முடியும். யோசிச்சு பாருங்க, சுக்ரீவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறத காட்டிலும் வாலியோட ராமன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தாருன்னா ஒர்க் ரொம்ப சுலபமா முடிஞ்சிருக்கும், ஈஸியா முடிஞ்சிருக்கும். வாலி சின்ன வயசுல ஒரு காரியம் பண்றான். இந்த இந்த திருக்குறுங்குடி அப்படின்னு இருக்கு இங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. அந்த திருக்குறுங்குடி மலையில நிக்கிறான் வாலி. அவன் என்ன பண்றான், ராவணனை ஏதோ ஒரு சின்ன பட்சின்னு நினைச்சுட்டான். ராவணன் அவன் அடிக்க போறான், வாலி அந்த பக்கமா நிக்கிறான். ராவணன் பின்னாடி போய் தாக்கலான்னு பாக்குறான். ராவணன் ஏதோ தப்பா நினைச்சுட்டு குரங்கு பிடிக்கலான்னு பிடிச்சிடலான்னு போறான். அவனுடைய வால்ல ராவணன் சுத்திட்டான். வாலி என்ன பண்ணா, வாலி ராவணனை வால்ல சுத்திட்டான். வால்ல சுத்திட்டு இந்த பர்வதத்துக்கும் அந்த பர்வதத்துக்கும் தாவி தாவி குதிக்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க, நம்ம ஜெயின் ஃபீல்ட்ல சும்மா சுத்தினாலே நம்மளால முடியல. இந்த பர்வதத்துக்கும் இந்த மவுண்டனுக்கும் அந்த மவுண்டனுக்கும் அவன் தாவி தாவி குதிக்கிறான்னா ராவனுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அதோட நிக்கல, ராவன் எடுத்து போய் அங்கதன் தொட்டில்ல படுத்துட்டு இருக்கான், குழந்தை, வாலியோட பையன். அந்த அங்கதனுக்கு இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம், இன்ஃபேண்ட் எல்லாம் பார்த்தா தெரியும், அதுக்கு மேல ஒரு சுத்துற மாதிரி ஒரு கிருகிருப்பு வச்சிருப்பான். அது கீ கொடுத்தா சுத்தம். அப்படி அந்த குழந்தை ஆசையா பார்க்கும், அந்த குட்டி குழந்தை ஆசையா பார்க்கும். அந்த குட்டி குழந்தை ஆசையா பாக்குறது இல்லையா, அத மாதிரி ராவணனை சுத்த விட்டான் வாலி. அப்போ சுக்ரீவன் அந்த காரியம் பண்ணல, வாலி தான் பண்ணியிருக்கான். ஆனா வாலிக்கு பெருமாள் சப்போர்ட் பண்ணல, சுக்ரீவனுக்கு சப்போர்ட் பண்ணார். வாலி கேட்கிறான், இதை நான் நினைச்சிருந்தேன்னா உன்னுடைய காரியத்தை ஈஸியா முடிச்சிருப்பேனே, நீ என்ன விட்டுட்டு ஏன் அவன்கிட்ட போய் சேர்ந்தேன்னு கேட்கிறான். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், சுக்ரீவன் நல்லவன், வாலி நல்லவன் இல்லை. வாலி நல்லவன் கிடையாது, சுக்ரீவன் நல்லவன்றதுக்காக தான் பெருமாள் நல்லவாளோட இருந்தார். இப்போ சுக்ரீவனுக்கு முதல்ல நம்பிக்கை வரல, அப்புறம் ராமன் கிட்ட நம்பிக்கை வந்தது. எப்படி நம்பிக்கை வந்தது அப்படின்னா, ஏன்னா நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் ஏத்துக்கணும். சம்ஸ்கிருத்ல ஒரு ஸ்லோகம் இருக்கு, யுக்தி யுக்தம் வச்சோ கிராஹ்யம் பாலாதபி சுகாதபி, யுக்தி யுக்தம் அவச்சோ கிராஹ்யம் பாலாதபி சுகாதபி. நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் நாம ஏத்துக்கணும். யுக்தி யுக்தம் வச்சோ கிராஹ்யம், நல்ல விஷயமா இருந்தா யார் சொன்னாலும் ஏத்துக்கணும். பாலாதபி சுகாதபி, சின்ன குழந்தை இருந்தாலும் சரி, அல்லது வியாசருடைய பையன் சுகர் இருக்காரு, சுகா அப்படின்னா இங்க ரெண்டு அர்த்தம். சின்ன பையன் சொன்னாலும் ஏத்துக்கணும், கிளி சொன்னாலும் ஏத்துக்கணும். ஏன்னா கிளி போல் என்னை பழக்கி வைத்தா போலே அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். அப்புள்ளார் தேசிகனுடைய மாமா, அவர் என்னை கிளி போல் பழக்கி வைத்தார்னு சொல்றார். கிளினா சரி, அல்லது வியாசருடைய பையன் இருக்காரு சுகர், சின்ன குழந்தை சொன்னாலும் ஏத்துக்கணும் நல்ல விஷயத்த. சுக பிரம்மம் வியாசருடைய பையன் சொன்னாலும் ஏத்துக்கணும். யுக்தி யுக்தம் அவச்சோ கிராஹ்யம், தப்பான விஷயங்களை யார் சொன்னாலும் ஏத்துக்கூடாது. அது குழந்தை சொன்னாலும் சரி, அல்லது அந்த சுக பிரம்மமே சொன்னாலும் சரி. வியாசருடைய பையனே தப்பா சொல்றார், ஒருவேளை அவர் சொன்னது தப்பா இருந்தால், அவர் தப்பு சொல்ல மாட்டார், ஒருவேளை அவர் சொன்னது தப்பா இருந்தால் அதை நம்ம ஏத்துக்கூடாது. இங்க ராமன் நல்லது சொல்றான் அப்படின்றத சுக்ரீவன் ஏத்துட்டார், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.
ராமன் நல்லதுதான் சொல்றாருன்னு எப்படி தெரிஞ்சது? அவன் பிரேம் பர்சனா இருக்கான். எப்படி? எல்லா விஷயத்திலயும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணும். எப்பவுமே நாம் குழந்தைகள் இதை தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்திலயும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணும். அதே சமயம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணும்ன்றதுக்காக மனசுல பட்டதெல்லாம் வெளில சொல்லிடக்கூடாது. மற்றவாளுக்கு கஷ்டமாயிடும். மற்றவாளுக்கு கஷ்டம் இல்லாமல் எல்லா விஷயத்திலயும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறதுக்கு நாம 100% ட்ரை பண்ணணும். ராமன் அப்படிதான் ட்ரை பண்ணார். ராமன் அப்படிதான் இருந்தார். எல்லா விஷயங்களையும் ராமோ திர் நாபி பாஷதே, முன்ன ஒண்ணு பேசுறது, ரெண்டாவது ஒண்ணு பேசுறது, ஃபர்ஸ்ட் ஓகே பண்றது, அப்புறம் ஓகே இல்லைன்னு சொல்றது, அப்படிலாம் இல்லை. ராமன் என்ன பண்ணார்? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்தார். உனக்கு நான் எல்லா விஷயங்களையும் பண்ணித்தரேன். ஆனா சுக்ரீவன் இல்லையே. சுக்ரீவன் இருந்தாரா? இல்ல. ஏன் அப்படின்னா 3 மாசம் வெயிட் பண்ணார் ராமன். 3 மாசம் கழிச்சு வரலையே. உடனே லக்ஷ்மணன் அனுப்புறாரு. கதை தெரியும் நமக்கெல்லாம். அப்போ ராமனுடைய சத்தியம். ராமனை ஏன் கொண்டாடுறோமோ, குழந்தைகளுக்கு எல்லாம் ஏன் ராமனை பத்தி பேசுறோம்? ராமனை ஏன் பிடிச்சிருக்கு? இப்ப ராவணனை பிடிச்சிருக்கு அப்படின்னு யாராவது சொல்றோமா? சொல்லல. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல பார்த்தால் நம்ம யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. ராவணன் நல்லவன், ராமன் தப்பானவர் அப்படின்னு காட்டக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கு. எங்கேயுமே ராவணனை தப்பானவன் சொல்லல. வால்மீகி ராமாயணத்துல கூட ராவணனை தப்பானவன் சொல்லல. அவனுடைய சேர்க்கை. நாம யாரோட எப்படி பழகிறோமோ அப்படித்தான் நாம இருப்போம். ராமன் சத்தியமா இருந்தார். சத்தியமே பேசினார். ஒரு அண்ணா எப்படி இருக்கணும்? அண்ணா தம்பி 4 பேர் இருக்கும். அந்த 4 பேர்ல ஒரு அண்ணா, பெரிய அண்ணா எப்படி இருப்பார்? ராவண மாதிரி இருப்பார். தம்பிகள்லாம் எப்படி இருப்பா? 3 தம்பிகள், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன். தம்பின்னா எப்படி இருக்கணும்? ஏன்னா ஆத்துல அண்ணா தம்பி 2 பேர் இருந்தோம்னா அண்ணாவை நம்ம நல்லபடியா பாத்துக்கணும். ஏன் அப்படின்னா ஜேஷ்டம் பித்ருவத்து பரிபாலையே தர்மசாஸ்திரம் சொல்றது. பெரிய அண்ணாவை அப்பாவை போல நம்ம பாத்துக்கணும். ஏன்னா அவன் தான் அப்பா. நமக்கு அடுத்த அப்பா யாரு? அவன் தான். அண்ணா தான் அப்பா. அப்பாவை போல பாத்துக்கணும். யார் பாத்துட்டா? தம்பிகள்லாம் பாத்துட்டா. பரதன், சத்ருக்னன், லக்ஷ்மணன் 3 பேரை பாத்துட்டா. யார? ராமனை பாத்துட்டா. சரி, அண்ணா நமக்கு தப்பு பண்றான், நம்மள அண்ணா அடிக்கிறான், தப்பு பண்றான், அவனை அப்பாவை போல பாத்துக்க முடியுமா? அப்படின்னா அண்ணாவும் நன்னா இருக்கணும். ராமன் தம்பிகள் மேல அவ்வளவு உயிரா இருந்தார். சத்தியம். எப்பவும் உண்மையே பேசணும். சத்தியமே பேசணும். கருணை, காருண்யம். ஒரு அணில், ஸ்குரில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்குரில் மேல அவருக்கு ஒரு காருண்யம் இருக்கு இல்லையா? ஆழ்வார் சொல்றார் இல்லையா, சலமிலா வனிலும் போலே அப்படின்னு காண்பிக்கிறார் ஆழ்வார். குரங்குகள் மலையை தோக்க குளித்துத்தான் புரண்டிட்டோடி சலமிலா வனிலும் போலே அப்படின்றார். அணில் ரொம்ப குட்டியா இருக்கும். அதை பார்க்கச்சேவே ரொம்ப அழகா இருக்கும். அது எப்பவுமே நல்ல காரியம் தான் பண்ணும், தப்பான காரியம் பண்ணாது. அணில் எங்கேயாவது வந்து யாருக்காவது தொந்தரவு கொடுத்து நம்ம பார்த்திருக்கோமா? யாருக்கும் தொந்தரவே கொடுக்காது. அது பாட்டுக்கு அழகா வரும், அது பாட்டுக்கு மரத்துல இருக்கும், கிடைச்சதும் சாப்பிடும், அழகா அது பாட்டுக்கு போயிடும். எலி மாதிரி இல்லை. ஆத்துல எலி பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களையும் பண்ணும். ஆனா அணில் அந்த மாதிரிலாம் பண்ணாது. கருணை அணில் மேல காமிச்சார் ராமன். அணில் குட்டி மேலேயும் அழகா இருந்து. இந்த மாதிரியான குணங்கள் இருக்கு இல்லையா, இதனால ராமன் மேல நமக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுறது. எப்பவுமே ஒரு ஆசை இருக்கு. யோக சாஸ்திரத்துல சொல்றான், குழந்தைகள் சொல்றேன் இதெல்லாம். யோக சாஸ்திரத்துல அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்றான். யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தியான, தாரண, சமாதி. இதுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு மீனிங் பண்ணணும். இதுல ஒவ்வொரு பொசிஷனா சொல்லப்படுறது யோகா பண்ணும்போது. இதுல 8th லெவல் இருக்கு இல்லையா, அதுதான் சமாதி அப்படின்னு சொல்றோம். அட்லாஸ்ட் சமாதி. அந்த சமாதிய பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட் நம்ம கேட்குமா? உள்ளுக்குள்ள என்ன சவுண்ட் நமக்கு இருக்கு? இந்த எர்த்த சுத்தியே ஒரு சவுண்ட் இருக்குன்னு இன்னைக்கு சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கான். சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றான். என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு சவுண்ட். என்ன? ஓம்காரம். அகாரம், உகாரம், மகாரம், அ உ ம, அதுதான் ஓம். இந்த சவுண்ட் நம்மளை சுத்தி இருக்கு. இந்த சவுண்ட் என்ன சொல்றது? யோக சாஸ்திரத்துல சொல்றான், இந்த சவுண்டு ராமனை சொல்றது. அக்ரத பிரயோ ராமா அப்படின்னு ராமனை சொல்லக்கூடியதான சவுண்ட் இது. அப்படி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எப்பவுமே நமக்கு ட்ரஸ்ட்ன்றது இருந்ததுன்னா, from this we understand that to rebuild the trust, நாம இந்த ட்ரஸ்ட நமக்கு ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியம் சின்சியாரிட்டி.
எப்பவுமே சின்சியரா இருக்கணும். இந்த விஷயத்தை பாருங்களேன், இந்த இம்பார்ட்டன்ட் கேஸ்ல பாருங்களேன், ராமாயணத்துல சொல்லப்பட்டு இருக்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்க நான் காமிச்சிருக்கேன். இதுல பாருங்க, கிராட்டிடியூட் அண்ட் சின்சியாரிட்டி ஆர் எசென்சியல். எப்பவுமே நமக்கு அது தேவை. யார் நமக்கு ஹெல்ப் பண்றாலோ அவளுக்கு கிராட்டிடியூடா இருக்கும். நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றார், அந்த ஹெல்ப் மறந்துட்டு நாம போகக்கூடாது. ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம். எல்லாரிடத்துலயும் போய் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. போதுட்டு என்ன முடிவு பண்றோம்? ஃபெயிலியர் இஸ் நாட் த எண்ட். ஃபெயிலியர்ன்றது நமக்கு முடிவு இல்லை. ஏன் அப்படின்னா, நமக்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. ஒன்ஸ் ரீகெயின் த ட்ரஸ்ட், நமக்கு ஒரு வாட்டி சக்சஸ் கிடைச்சிடுச்சுன்னா அதுல இருந்து நாம விலகாம அப்படின்னா நாம மறுபடியும் தப்பான காரியங்கள்ல ஈடுபடாம நமக்கு இருக்கக்கூடியதான நேர்மை, அந்த இன்டெகிரிட்டியை கொண்டு நாம சக்சஸ் தக்க வச்சுக்கணும். அதனால்தான் ஹவு டு அக்செப்ட் ஃபெயிலியர், ஹவு டு bring back the trust, இது எல்லாத்தையும் நாம எப்படி கொண்டு வரணும்ன்றது இன்னைக்கு ஸ்பீச்ல நாம பார்த்தோம். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கு. நம்ம இந்த ஸ்லைட்லாம் அப்படியே பார்த்தோம், இதெல்லாம் வேதாந்த விஷயம். அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த பெரியவாள் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் நான் என்னுடைய கிருத்தஜதைகளை தெரிவிச்சுக்கிறேன்.